ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஹீரோ ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வரான். அந்த டாக்டரும் நீ மெடிசின்லாம் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. என்ன ஏதுன்னு நமக்கு இன்னும் தெரியலை. ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயினுக்கு எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண கொடுத்துருந்தால அதில் ரிசல்ட் வேறு வந்துட்டு அதில் ஹீரோக்கு ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் இருக்க தான் வந்திருக்கு. கண்டிப்பாக சர்ஜரி இப்போ பண்ணணும் அப்படின்னா உடனே பிரதர் சீச்சான் இருக்காமல, உடனே நாளைக்கே உனக்கு டிக்கெட் போடுறேன், நீ அங்கே போய் எல்லாமே செய்யி, சீக்கிரமாக சர்ஜரி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்ல, நாளைக்கே வேண்டாம், நெக்ஸ்ட் வீக் போடு, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க செய்ய வேண்டியது அப்படின்ன உடனே பிரதர் சொல்கிறான், என்ன வேலைனாலும் சரி நான் பார்த்துக்கிறேன். என்ன ஒன்று ஹீரோ சொல்கிறான், இல்லை நெக்ஸ்ட் வீக் தான் போகணுன்னு சொன்ன உடனே பிரதர் சொல்கிறான், அன்றைக்கி ஏதோ குட் நியூஸ் சொல்கிறதா சொன்னியே, என்னென்ன ஒன்று இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பாட்டில் எழுந்துச்சு போயிடான் ரொம்பவே வருத்தத்தோட. ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஆல்பத்தில் வச்சுட்டே இருக்கா ரொம்பவே சோகமா. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோயின் சேர்ந்து எடுத்துப்பாங்க தெரியுமா, அந்த ஃபோட்டோவை பார்த்து வைக்கத்தோட சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எல்லா பொருளையும் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஞாபகமாகவே இருக்கு. ஹீரோயினை சேர்ந்து ரிங் போட்டிருப்பாங்கல்ல, ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச ரிங்கு, அந்த ரிங்கை பார்த்துட்டு சரி ஹீரோயினுக்கு லெட்டர் எழுதலான்னு சொல்லி லெட்டர் எழுத தொடங்குறான். ஆனால் பாவம் அவனால் முடியல, எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வெக்ஸாகி உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயினை பார்த்தா யோசிச்சு பார்க்க, ஹீரோயின் சொல்லியிருப்பா தெரியுமா, எனக்கு ஹாஸ்பிட்டலே பிடிக்காது, ஏன்னா என்னோட அம்மா அங்கே இறந்தப்போ நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப மோசமான வழி என்ன தெரியுமா, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறது தான், அது எனக்கு ரொம்பவே காயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஹீரோ ரொம்பவே நினச்சி பார்க்கான். அப்போமே ஹீரோயின் சொல்லியிருப்பா தெரியுமா, நீ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியலன்னு சொல்லியிருப்பாள். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணுற மாரி ஃபீல் பண்ணியிருப்பான் போல். ஹீரோயினை பார்க்க ஹீரோயினோட யூனிவர்சிட்டிக்கே வந்துட்டான். எப்போதும் போல தான் அந்த கேட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். ஹீரோயின் அப்போ தான் தூக்கத்துலேருந்து எந்திக்காங்க. என்னாச்சுன்னு கேட்டவொன்னே, நான் இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், உன்னை பார்க்கணும் போல இருக்குது, வான உடனே இப்போமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போ தான் வான்னு உடனே ஹீரோயினு பதறடிச்சு ஓடி வராங்க. ஹீரோ சொல்கிறேன், எப்போதும் போல நீ இந்த செவுத்து மேலே ஏறி வான உடனே, சிச்சி அப்போ நான் சிங்கிளாக இருந்தேன், இப்போ நான் கமிட்டடாக இருக்கேன், என்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு, நீ இருக்க, உன்னை எப்படி என்னால் விட்டுட்டு போக முடியும், அதனால நானும் வரமாட்டேன்ப்பா, எல்லாம் உனக்காண்டி தான் அப்படின்னு சொல்கிறா. நான் கீழே விழுந்துட்டேன்னா என்ன யாரு பாப்பா, உன்னை யாரு பாப்பா, அதனால நான் ஏறவே மாட்டேன். சரி எதனால நீ இப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் வந்தேன்னு சொல்கிறான். பார்க்கறதுக்காண்டி தான் வந்தியான்னொன்னே, இல்லை நாளைக்கு என்னோடய வீட்டுக்கு வா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ணி வைக்கேன்ன உடனே, சரி நான் வாரேன்ன உடனே, மறந்துடாமல் வந்துரு அப்படின்ன உடனே ஹீரோயினு சரின்னு சொல்லிடுறா. நீ கண்டிப்பாக வருவியான்னு ஹீரோ கேட்டோன்னா, கண்டிப்பாக வருவேன் பாரு, பிங்கி ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி சுண்டு வேறெல்லாம் நீட்டினோடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, உடனே கையை தொட்டவுடனே ஹீரோயின் கேட்க, என்னாச்சு உன் கையெல்லாம் சில்லுன்னு இருக்கு, எதுவும் ப்ராப்ளமானவனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பின உடனே ஹீரோயின் கேட்க, ஏதாவது உனக்கு ப்ராப்ளமானோன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை விடாமல் பிடிச்சிட்டே இருக்கான். ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, உனக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்கேன்னா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை விட்டு கிளம்புறான். ஹீரோயினும் பாவமாக பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ நைட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு விடிய தூங்காமல் யோசிச்சுட்டே இருக்கான். ஹீரோயினுக்காண்டி பார்த்து டேபிள்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோக்காண்டி டம்ப்ளிங்ஸ்லாம் வாங்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்ல, நான் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன், நீ எதுக்கு வாங்கிட்டு வர, இருந்தாலும் பரவாயில்லப்பா, உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க 2 பேரும். ஹீரோ செஞ்சு வச்சு சாப்பாட்டை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே அசந்துடுறாங்க. இவ்வளோ காணம் செஞ்சிருக்கியா, சூப்பர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா உட்காடுறா. ஹீரோ சூப்பெல்லாம் எடுத்து கொடுத்து கூடினோடனே ஹீரோயினை குடிச்சிட்டு, ஆமா இதெல்லாம் எதுக்கு நீ இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்க, ஏதாவது விசேஷமா அப்படின்ன உடனே ஹீரோ ஹீரோயின்ட்டு, ஆமாம் நான் என்னோட ஊர் சுவிட்சர்லாந்துக்கே போகிறேன், பிஸ்னஸ்க்காண்டி போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்கிறான். ஹீரோயின் கேட்காங்க எப்போன்னொன்னே ஹீரோ சொல்கிறான், இன்னைக்கு காலையிலேயே ஃப்ளைட்டுன்னொன்னே, இவ்வளோ சீக்கிரமாவே ஏன் அப்படின்னொன்னே, இல்லை அங்கே ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் போக வேண்டியது இருக்குன்ன உடனே, சரி எவ்வளோ நாள் இருப்பாங்கன்ன உடனே, எனக்கு இன்னும் தெரியலை, நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்ன உடனே, இன்னைக்கு ஏப்ரல் 1, அதனால் நீ என்னை முட்டாளாக்குறது தானே இப்படி போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஆனால் பாவம் ஹீரோ ரொம்பவே ஒரு மாதிரி உட்கார்ந்த உடனே, உண்மையிலேயே நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ ஆமான்ன உடனே, உன் ஃபேஸே இவ்வளோ மோசமாக இருக்குது, உண்மையிலே சீரியஸான ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கா. ஹீரோவும் ஆமானோன்னா ஹீரோயினே எஞ்சி போயிருக்கா. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் உன்னால் ஈஸியாக தீர்க்க முடியும், எப்போதுமே நான் உனக்காண்டி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ கையை பிடிச்சி பேசல. ஹீரோ கையெல்லாம் வேத்த உடனே, உனக்கு ஏதாவது சீரியஸான ப்ராப்ளமா, என்ன நீ வித்தியாசமாக நடந்துக்கிறேன்ன உடனே ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே சாஞ்சிக்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா,
இந்தமாரி சாயும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ எப்போதுமே உனக்கு நான் தேவைப்படுறேன் அப்படிங்கிற நினப்பு இருக்குது. அதேமாரி எனக்கும் எப்போதுமே நீ வந்து தேவைப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே ஹீரோயின் சொல்கிறா, சரி நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன்னோன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன்னொன்னே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி சாப்பாடெலாம் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதனால் நான் அதை சாப்பிட்டுட்டு உனக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அழகாக உட்காந்து சாப்பிட்றா. ஹீரோக்கு வந்து பேக் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஆல்பத்தை பார்க்க அதில் ஹீரோயின் நிறைய ஃபோட்டோவில் இருக்கால்ல, அவன்கிட்ட சொல்கிறா, நீ தான் திரும்பி வந்துடுவல்ல, அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோலாம் வச்சு பார்க்க வேண்டியதானே, இவ்வளோ வெயிட்டையே நீ தூக்கிட்டு போகணும் அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் எப்போதுமே இதை உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா இப்படி இருக்கியப்பா அப்படின்னு சொல்கிறா. அதையும் வச்சு சூட்கேஸ்லாம் மூடிட்டு ஹீரோவை பார்க்கல, ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, ஓ சரி சரி நீ ரொம்பவே மிஸ் பண்ண போகிற, அதான் நீ பார்த்துட்டே இருக்கியா அப்படின்னோடனே ஹீரோ ஆமான்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ண உடனே ஹீரோயின் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே கிஸ் வேறு பண்ணுறான். அதுக்கப்புறமா ஹக்கிங் தொடர்ந்துக்கிட்டே இருக்குப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, இப்போமே நீ உள்ளே போனால் தான் சீக்கிரமாக போக முடியும், நிறைய வந்து லைனில் வெயிட் பண்ணுவாங்க, சீக்கிரமாக போ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்கிறா, இதோட நம்ம பிரிய போகிறோம் அப்படின்னு. நீ வேற வாயை மூடு, பிரியிறோங்கிற வார்த்தையெல்லாம் நீ சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வாயை மூடிட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வாயிலேருந்து கையெடுத்தோன்னே ஹீரோ சொல்லலாம், உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ, நீ சேஃப்டியாக இருந்தவொடனே ஹீரோயினே சரி நீனும் உன்னை நல்லா பார்த்துக்கோ, நீ வந்து உன்னோட ஊருக்கு போனோன்னு எனக்கு கால் பண்ணு அப்படின்னோடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் திரும்பியும் கிஸ் பண்ணி ஹக் பண்ணி திரும்பியும் போகிறாங்க. ஹீரோ தான் ரொம்ப பாவம், அவனுக்கு முடியலங்கிறத ஹீரோயின்ட்ட சொல்லாமல் போகிறதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அது தெரியாமல் ஹீரோயின் அழகாக வழி அனுப்பி வச்சிட்ருக்காங்க. ஹீரோ வந்து ஏர்போர்ட்குள்ளே போய் உட்காந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறான். உடனே ஹீரோயின் கேட்கா, என்னாச்சு நீ ஃப்ளைட்டில் ஏறிட்டியானோன்னே இல்லை நான் ஏற போகிறேன், நீ கவனமாக கேளு நான் சொல்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் திரும்பி வந்து இந்த ஷாங்காய்க்கு வர போகிறதில்ல, என்னைய மன்னிச்சிரு, என்னோட வீட்டில் என்னோட ரூமில் வந்து உனக்கு ஒரு லெட்ரு வச்சுருக்கேன், அதை எடுத்து நீ படி மறக்காம, உன்னால் எவ்வளோ சீக்கிரம் என்னைய மறக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீ மறக்க தான் உனக்கு நல்லது. உடனே ஹீரோயின் பதறி போயிடா, என்னாச்சு ஏன் இப்படி நீ சொல்கிற, ஏன்னா உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கா. உனக்கு ஏதாவது என்கிட்ட பிடிக்கலன்னு சொல்லு, நான் என்னைய மாற்றிக்கிறேன், உனக்காண்டி நான் மாற்றிக்கிறேன். உடனே ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் மேலே எந்த வித தப்புமே கிடையாது, நீ எதையும் மாற்றவே வேண்டாம் அப்படின்ன. உடனே ஹீரோயின் சொல்கிறா, அப்போ எதனால, அப்போ என்ன தான் நடக்குது, எனக்கு என்னன்னு சொல்லி நீ புரிய வை அப்படின்னு கேட்கா. என்னன்னாலும் சரி என்கிட்ட மறைக்காமல் சொல்லு அப்படின்னு கேட்கா. உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினி என்னன்னு கேட்டோன்னே ஹீரோ வந்து இல்லை நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ குட் பாய் அப்படின்னு சொல்லி வச்சிடுறான். உடனே ஹீரோயின் வந்து கிளம்பி ஓடுறா, ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறான். ஆனால் வந்து அங்கே எல்லாரும் தடுத்துடுறாங்க அவளை. இந்த சைடு ஹீரோ அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ஹீரோயினை வந்து யாரும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னா ஹீரோயின் நினைக்க இன்னும் வந்து ஹீரோ எப்படியும் ஃப்ளைட்டில் ஏறி இருக்க மாட்டேன், எப்படியாவது என் கால் அட்டன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கா. ஹீரோட்ட சொல்கிறேன், நான் என்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், நீனும் என்னை லவ் பண்ணுறது எனக்கு தெரியும், நீ ஏன் வந்து என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்டு கால் பண்ணுறா. உன்னால் எப்படி என்னை விட்டு போக முடியும், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னை விட்டு போனதுக்கு காரணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஹீரோக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆனோன்னா ஹீரோ அழுதுகிட்டே இருந்துச்சு ஃப்ளைட்டில் ஏறி போயிடுறான். ஹீரோயின் வேகமாக ஹீரோ ஒரு லெட்ரு வச்சுருக்கேன்னு சொன்னானேன்னு சொல்லி அதை பார்க்க ஓடி வர்றா. அந்த லெட்டரில் ஹீரோ ஒன்றுமே எழுதுற, ஒருத்தரோட பேரும் அவரோட நம்பர் மட்டும்தான் எழுதணும். ஹீரோயின் ஃபோன் பண்ணி கேட்கா, நீங்கள் தான் மிஸ்டர் சென்னான உடனே அவரும் ஆமாம்மா, நீங்கள் யாருன்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் வந்து ஹீரோயின் ஒன்று. ஆமாம்மா நீயா, நான் வந்து இந்த மாதிரி ஹீரோவோட லாயர். ஹீரோ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனார், உங்களுக்கு செட்டில் பண்ண சொன்னார், உங்களுக்கு டைம் இருந்தால் எங்களை வந்து எங்களோட ஆஃபீஸில் பாருங்கள், இல்லைனா உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நானே உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே என்ன செட்டில்மெண்ட் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே ஹீரோ வந்து எங்களை உங்களுக்காண்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு, இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து கேளுங்க, எந்த டைம்லனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் காசை அப்படின்ன உடனே அவரே சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி காசை வாங்க மாட்டீங்கன்னு அவர் சொன்னார், ஆனால் வந்து அவர் சின்சியாரிட்டியாக உங்களுக்கு வந்து இந்த காசு போய் சேரணும்னு சொன்னார், அவ்வளோதான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே அழுறாங்க. அழுதுட்டு ஆமாம் எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவை. அவர் சொல்கிறான், உங்களுக்கு செக்காக வேணுமா காசாக வேணுமான்னு கேட்ட உடனே எனக்கு வந்து ஹீரோவோட சுவிட்சர்லாந்து நம்பர் தான் வேணும் அப்படின்னு கேட்கா. அதெல்லாம் எங்களால் தர முடியாதுமா, உங்கள் பேரில் ஹீரோ வந்து 2 மேன்ஷன் எழுதி வச்சுருக்காரு, அதை வேணால் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம், உங்கள் பேரை மாற்றிக்கலாம், அவ்வளோதான் எங்களால் முடியுமா, அந்த மேன்ஷனுக்கு வந்து நீங்கள் ரெண்டில் ஆள் கூட வச்சுக்கலாம், அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே ஹீரோயின் கோவம் வந்துடுது. நீங்கள் உங்கள் பாஸான ஹீரோட்ட சொல்லிடுங்க, அவர்கிட்ட எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. மிஸ்டர் சேனோட நம்பரையும் தூக்கி போட்டு பெசாட்டு போயிடுறா. ஆஃபீஸில் பிங்கி வந்து அந்த ஜப்பியாக இருப்பாங்கல்ல, அந்த ரிசப்ஷனிஸ்ட்டாக பேசிட்டு போகிறா. அப்போ ஹீரோயின் வந்து ஜப்பியான பொண்ட்டை வந்து ஹீரோவோட நம்பர் கேட்ட உடனே
அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை எனக்கு தெரியும், ஆனால் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினு சரி என்ன செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு கிஃப்ட் எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தோன்னே அந்த பொண்ணும் சரி எனக்கு என்னால் சொல்ல முடியாது, ஆனால் பிங்கி இருக்கால அவள்கிட்ட ஏதாவது சொன்னால் அவள் வந்து சொல்லுவா அப்படின்னு ஹீரோயின் போய் பிங்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடா. எனக்கு கூட நம்பர் கொடு அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு வந்து 15,000 யான் வேணும், நீ அதை கொடுத்தா உனக்கு நம்பர் கிடைக்கும் அப்படின்ன உடனே ஹீரோயினும் ஏடிஎம்மில் போய் எடுக்க போகிறாங்க. ஆனால் ஹீரோயின்கிட்ட வந்து வெறும் 5,000 யான் தான் இருக்குது. அதை எடுத்து அவங்களே கஷ்டத்தில் வந்து உள்ள பேக்கில் வச்சுட்டு போகிறாங்க. அதை வேற ஒரு திருடன் பார்த்துட்டு ஹீரோயின் பின்னாடியே போகிறான். ஹீரோயின் பஸ்ஸை விட்டு இறங்கல, அவன் எடுத்துகிட்டு ஓட போகிறான். ஹீரோயின் விடுவால, அவனை போட்டு அடின்னு அடித்து பிடுங்கிடுறா. அப்போ பார்த்து குணா வந்து என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து 10,000 யான் மட்டும் கடனாக தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. அவனும் சரி என்ன ஏதுன்னு கேட்காம ஹீரோயினுக்கு எடுத்து கொடுத்துட்றான். உடனே ஹீரோயினே சொல்கிறாங்க, என்னால் இப்போதைக்கு திருப்பி தர முடியாது, ஆனால் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஜாபுக்கு வந்து அதை எப்படியும் கழிச்சிடுறேன் அப்படின்ன உடனே பரவாயில்ல நீ வந்து கிராஜுவேட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காம ஒரு டைரி எடுத்து லோன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அவனுக்கு கொடுக்காங்க. ஆனால் வந்து அவன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் எப்படின்னு கொடுத்துட்றாங்க. உடனே அவனே கேட்க உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னோடனே இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புனாச்சு. நீ எப்போதுமே ஸ்ட்ராங்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கான். ஹீரோயின் எப்படியோ துட்டை கொடுத்துட்டு பிங்கிட்டேருந்து நம்பர் வாங்கிட்டு வந்து கால் பண்ணுறா. ஆனால் ஹீரோ வந்து எடுக்க மாட்டேங்கிறான். உடனே அதில் சொல்லுது நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க அப்படின்ன உடனே ஹீரோயினும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறா. ஹீரோ இது நான் தான் உன்னோட ஹீரோயின், இந்த மெசேஜை கேட்டோடனே எனக்கு கால் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி வைக்கா. உடனே அதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். ஹீரோவுக்கே என்ன செய்யன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் விடாமல் திருப்பி கால் பண்ணோன்னே ஹீரோ புக் படிச்சுட்டு இருப்பான். அதை தூக்கி வீசுறான். ஹீரோயின் உட்காந்து ஹீரோவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. ஒரே ஒரு நிமிஷம்தான் ஏர்போர்ட்டில் நானும் ஹீரோவும் பிரிஞ்சது, ஆனால் வந்து எனக்கு 1000 வருஷம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக என்னோடய மெசேஜ் அவன் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பான், ஏன் இன்னும் கால் பண்ணலை அப்படின்னு சொல்லி பாவமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு என்கிட்ட வந்தால் திடீர்னு என்னை விட்டு போயிட்டான், எதனால என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. ஒரு காமெடி படத்துக்கு போயிருக்காங்க, எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் ஹீரோயின் மட்டும் ஹீரோவை நினச்சி அழுதுட்ருக்கா. அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.